ஆவியானவரே நன்றியோடு துதிக்கிறோம். இவ்விதமாக இந்த ஜூன் 14 ஆண்டவரே இந்த ஆராதனையில் நமக்கு அந்த அதிகாலை என்னை தேடுங்கள் கண்டடைவில் சொன்னது போல இந்த அதிகாலை வேலையிலே ஆண்டவரே எவ்வளோ தூக்கங்கள், விரைவினங்கள், வேலைகள், சோர்வுகள் இருந்த போதிலும் உமது பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் எல்லா துக்கங்களை மாற்றுங்க, கடினங்களை மாற்றுங்க. நல்ல வேத வசனத்தில் வளருவதற்கு, பாடலில் வளருவதற்கு, சத்தியத்தை வளர்க்கிற வைத்தாங்க. இந்த பூமியில் நியாய தீர்வை குறித்து அன்று சொல்லியாச்சு. இத்தனை கிலோமீட்டர் தூரம் ரத்தம் ஆறா போகும், இத்தனை ஜனங்களை வெட்டி ரத்தம் போல போயிட்டு இருக்கும் என்று வெளிப்படுத்தலை அடியான் வாசிக்கிறதுனாலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறதா ஆண்டவரே. இவனெல்லாம் உணர உதவி செய்யுங்க. யாருக்கோ சொல்றாங்க கிடையாது. இத்தனை ஜனங்களை வெட்டி ரத்தம் போய் கொண்டிருக்கு, இறக்கம் இல்லாமல் வெட்டுவாங்க. ஆண்டவரே கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா, தொடர்ந்து நீங்க பேசுங்கப்பா. இந்த நாளுக்குள்ளான வார்த்தையை தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து வாரம் முழுவதும் ஆண்டவரே நடத்தி வந்த தேவன் இந்த புதிய வாரத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த சத்தியத்தை நாங்கள் சிந்திக்க, ஆண்டவரே சத்தியத்தை மனசுல பதிக்க, அந்த சத்தியத்தை கைக்கொள்ள எங்களுக்கு கருவை தாங்க. இயேசு கிறிஸ்து மூலம் சமங்கேலும் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம என்ன சத்தியம் பார்க்க போறோம் என்றால், குடும்பத்துக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது? நல்லா கவனிங்க. குடும்பத்திற்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு சொல்லுங்க. இன்னொரு சொல்ல, எல்லாரும் சொல்லுங்க. குடும்பத்திற்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது? எல்லாம் தங்குதியா, இது மட்டும் தங்க மாட்டேதியா? எல்லாம் சொல்லாதெல்லாம் தங்கிடுது இதயத்துல. ஆனா எத்தனை தடவைக்கு சொல்ல வச்சாலும் தங்க மாட்டேதியா? காரணம் என்ன? பால் பாத்திரத்துல அழுக்கு இருக்கு. பால் பாத்திரத்துல அழுக்கு இருக்குனால அந்த என்ன செய்ய மாட்டேங்குங்க, வசனம் தங்க மாட்டேங்குது, கெட்டு போகுது. இல்லையா? ஆனா சொல்லப்படாதெல்லாம் மனசுக்குள்ள வேகமா தங்கிடுதுங்க. இல்லையா? அதனாலதான் நம் திருவசனமாய ஞான பாலிமையில் என்ன செய்யணுமா? வாஞ்சியா இருக்கணும். மானானது நீரோடையில வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்மா நோக்கி கதறுகிற சொல்லி தாவீது சொல்றாரு. இப்படி நம்ம ஆண்டவர் மேல இருந்தாதான் என்ன செய்யுங்க, நமக்கு இப்படியா காணப்படும். அல்லேலூயா. சரி, நாம் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். குடும்பத்திற்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது? சரி, அல்லேலூயா. கணவன் மனைவி ஐக்கியத்தை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியத்திற்கு கர்த்தர் ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. பூமியில கணவன் சபைக்கு வருகிற பாவிகள் கணவன் மனைவி இல்ல, பாவப்பட்ட கணவன் மனைவி இல்ல, சபைக்கு வருகிற கணவன் மனைவி உள்ள ஐக்கியத்தை நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒப்பிடுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆகியனால அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டது கர்த்தர் என்ன செய்றாரு, நமக்கு ஒப்பிடுகிறார். அல்லேலூயா. நம்ம அதுதான் எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்துல 32ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு 8 நாள் வசனம் தான் இருக்குது.
இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு சபைக்கு வருகிற கணவன் மனைவி உள்ள உறவு எப்படி இருக்கும்? அந்த கணவன் மனைவி உறவும் அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையும் அது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் விடப்பட்டிருக்கிறது. நம்ம அதுதான் இன்னைக்கு சத்தியத்தை பார்க்க போகிறோம். உற்சாகமா இருக்கிறீங்களா? அதாவது புத்தியை நல்லா தீட்டணும். புத்தியை நல்லா நம்ம தீட்டணும். நான்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துல சத்தியத்தை அறியாதனால, பொய்யிலேயே வாழ்ந்ததுனால, நல்லா கவனிங்க, எனக்கு உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப லேசுங்க. எனக்கு எல்லா தொழிலுமே எனக்கு தெரியும். ஆனா நான் இந்த தொழில் தான் செய்வேன்னு சொல்லி ஆண்டோட என் கையை ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா, சத்தியம் பண்ணிட்டேன். அதனால இந்த ஆலயத்துடைய வேலைகள் தான் நான் செய்வேன். ஆனால் உலக வேலைகள் செஞ்சு நான் சாப்பிட மாட்டேன் சொல்லி நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அல்லேலூயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகியனால இந்த நாட்களிலே நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிற வேண்டும். ஆகியனால அந்த கணவன் மனைவி, நீங்க மட்டும் உலகத்துல கணவன் மனைவி கற்பனை பண்ணாதீங்க. அது பாவ கணவன் மனைவி, பொய்யான ஒரு கல்யாணம், பொய்யான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா, அது உண்மையில்லாத ஒரு குடும்பம், உண்மையில்லாத ஒரு மாய குடும்பம். அதான் சங்கீதத்தோட பார்த்தோம். அல்லேலூயா, சரி, நம்ம நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். இப்போ கணவன் மனைவி ஐக்கியத்தை கிறிஸ்துவுக்கும் சபைக்கு உள்ள ஐக்கியத்திற்கு கர்த்தர் ஒப்பிடுகிறார் என்பதை நம்ம எபேசியர் 5 அதிகாரம் 31, 32 வாசித்தோம் இல்லையா? என்ன வாசித்தோம்? நீர் ஒரு பார்ப்போமா? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க என்ன செய்யணும்? தகப்பனும் தாயை விட்டு பிரிஞ்சு என்ன செய்யணும்? அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சண்டாளி வந்தா என் மகனை அப்படியே கொண்டு போயிட்டான். சண்டாளி இந்துக்கள் சொல்ற காரியம் அதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இப்படிதான் வாழணும் என்பது பைபிள் ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார். இந்த வசனம் 2 இடத்துல இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள்ள திருமணம் நடந்தா அவங்க என்ன செய்யணும்? தகப்பனின் தாயை விட்டு பிரிஞ்சு தனியாக குடும்பம் நடத்தணும். அவங்க என்ன செய்யணும்? அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பணும் என்பதை ஆண்டு ரொம்ப பிரியும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு தெளிவாக நீ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரசங்கம், ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக காணப்படும். அல்லேலூயா. அந்த அன்பு, அந்த இணக்கம், அந்த ஒழுக்கம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு எல்லாமே நம்ம தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்போ முதலாவது குடும்பத்திற்கும் சபைக்குள் ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம ஒரு 7 காரியத்தை பார்க்க போகிறோம். அதே அதிகாரத்தில். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இப்படி உள்ள கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க என்பதை அந்த ஒரு 7 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் நல்லா கவனிங்க. எபேசியர் 5 அதிகாரம் 22 வசனம் 24 வசனம் வாசிங்க. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவன் ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு உங்களுக்கு. கணவனும் மனைவி எந்த சபைக்கு போறாங்களோ, சத்தியத்தை கேட்கிறாங்களோ, அந்த குடும்பம் தான் என்ன செய்யுங்க? கிறிஸ்துவுக்கு சபைக்கு விடப்பட்டிருக்கிறது. அங்கே என்னன்னா அவங்க தான் என்ன செய்வாங்க? இப்படி இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால அவங்க தான் என்ன செய்யணும்? புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க. அல்லேலூயா.
முதலாவது புருஷனுக்கு கிறிஸ்துக்குள்ள வர்றவங்க தான் புருஷன் யாரு, புருஷன் எப்படி ஆண்டவர் உண்டாக்கினாரு என்று தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க தான் புருஷனுக்கு என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. அல்லேலூயா. இந்துக்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கதை ஆகிற வரைக்கும் கீழ்ப்படிவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க, புருஷனை கீழ்ப்படிய மாட்டாங்க. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இதனால முதலாவது பார்க்கிறோம், அந்த கிறிஸ்துக்குள்ள வருகிற கணவன் மனைவி என்ன செய்வாங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க என்பதை நம்ம இந்த 2 வசனத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. மனைவியானவள் கீழ்ப்படிஞ்சிருப்பான் பார்க்கிறோம். 2வது பார்ப்போம், எபேசியர் 5:23 வாசிங்க. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். அப்ப ஆளுகை செய்வது, நல்ல கவனி, குடும்பத்தை ஆளுகை செய்வது புருஷன் தான். இங்க நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையா இருக்கிறாரோ அதே போல வீட்டுக்கு புருஷன் தலையா இருக்கிறார். அவர் தான் ஆளுகை செய்யக்கூடியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வீடுகளில் பெண்கள் தான் ஆளுகை செய்யறாங்க இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அது சத்தியத்தை கீழ்ப்படியாத, சத்தியத்தை அறியாத கணவன் மனைவி அந்த குடும்பம் அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப 2வது நம்ம பார்க்கிறோம், அப்போ அந்த குடும்பத்துல ஆளுகை செய்யறது கணவனாக தான் இருக்கும். மனைவி என்ன செய்வாங்க, எல்லாத்திலுமே பிள்ளைகள் என்ன செய்வாங்க, எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க சத்தியத்தை கேட்குறாங்க, சத்தியத்தை வாசிக்கிறாங்க, வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க. அதனால எல்லாவித நல்லொழுக்கமும் அந்த கணவன் மனைவிக்கு இருக்கும். அல்லேலூயா. சரி, 3வது பார்ப்போம், எபேசியர் 5:33 வாசிங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். அல்லேலூயா. அப்போ பயபக்தியா இருக்க கடவன். அப்போ ஏன்னா புருஷன் தேவசாயில உண்டாக்கப்பட்டான். அல்லேலூயா. தேவசாயல்ல உண்டாக்கப்பட்டதுனால நம்ம பயபக்தியா காணப்படணும். அல்லேலூயா. ஏன் பயபக்தியா காணப்படணும்? ஏற்கனவே மனைவியானவள் அப்படியாக தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாம, புருஷனோட இருக்காம, புருஷனோட ஒத்து இருக்காம, தனியா மிருகங்களோட அரட்டடிச்சதுனால தான், மிருகங்களோட பேசி அரட்டடிச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் ஏற்கனவே பாவத்துக்கு உட்பட்டு மீறுதலாகி தேவனுடைய சாபத்துக்கு உட்பட்டுட்டான். பெண்ணால தான் அந்த குடும்பம் கெட்டு போச்சு. பெண்ணால தான் முதல் குடும்பம் கெட்டு போச்சு. அதனாலதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவனை என்ன செஞ்சிட்டாரு, முதல் குடும்பத்தை வெளியே துரத்தி விட்டார், ஓடி போய் துரத்தி விட்டார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய காணப்படுது. ஆண்டவர் சொன்னாரு, நீ உன்னிருந்து எடுக்கப்பட்ட மண்ணா என்ன செஞ்சு நீ பண்படுத்தி நீ மீண்டும் வா, ஏதேன் தோட்டத்தை உன்னை தரேன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா பண்படுத்தினதாக இதுவரைக்கும் தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தினதாக யாரும் தெரியல. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப 3வது நம்ம பார்க்கிறோம், பயபக்தியா இருக்க வேண்டும். அப்ப சத்தியத்தை வாசிக்கிற மனைவி பயபக்தியாக காணப்படுவாங்க. அவங்க எல்லாவற்றிலுமே ஒரு பயபக்தியாக காணப்படுவாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 4வது பார்ப்போம், அதே எபேசியர் 5:25 வாசிங்க. 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. அப்ப எபேசியர் 5:25 வசனத்தில் வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம 5வது பார்க்கிறோம், 4வது பார்க்கிறோம், அன்பு கூறுறது பார்க்கிறோம்.
இப்போ ஏனென்றால் நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மனைவிட்டு அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவன் எப்படி சபையில் எல்லாத்தையும் அன்பு கூறுகிறாரோ அதுபோல மனைவிட்டையும் அன்பு கூற வேண்டும், அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலுமே தேவச்சனமே, அப்போ அதனால தான் நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிற குடும்பம் எப்படி இருக்கும் நம்ம இங்கே பார்க்குறோம். 5வது பார்க்குறோம், எபேசியர் 5:28-29. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள நம்ம வளரும் பொழுது எல்லா உடம்புமே நல்லா இருக்கணும், அவங்க எல்லா பிரியத்தையும் செய்யணும் என்று என்ன செய்வாங்க, சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக எல்லா விதமான தேவைகளையும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. சரீரம் புஷ்டியாக இருக்கணும், சரீரம் சுகமாக இருக்கணும், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை பொழுது கொள்வதற்கு சொல்லி அப்போ அந்த சரீரத்து மேலே ஒரு அக்கறை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொந்த சரீரம் என்ன, அப்போ புருஷனுக்கு மனைவி சரீரம் சொந்த சரீரம், மனைவிக்கு புருஷனுடைய சரீரம் சொந்த சரீரம். அல்லேலூயா. அப்போ மனைவி குடும்பத்துக்கு உள்ள எல்லா பொருளையும் என்ன தேவை என்பதை அந்த புருஷன் அறிஞ்சு எல்லாத்தையும் வாங்கி போடணும். அப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன உணவு செய்யணும் என்பதை நல்லா கவனிங்க. அப்போ வகை வகையான உணவுகளை ஏன் நம்ம இப்படி செய்யறோம்னா, ஒவ்வொரு சத்துக்களும் அந்த குடும்பத்துக்கு வேணும், எல்லாத்துக்கும் ஆரோக்கியம் வேணும். பச்சை குழம்பையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, ரசமும் சாப்பாடாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா காலமெல்லாம் வச்சுருந்தோம்னா அதில் ஒரு என்ன செய்யாதுங்க, ஒரு அதில் ஆரோக்கியம் கிடைச்சிருக்காது. அப்போ விதவிதமான குழம்புகளை வைக்கணும், விதவிதமான காய்கறியை வைக்கணும். இப்படி வைக்கும் பொழுது தான் நம்முடைய சரீரங்களுக்கு வேண்டிய பலன் கிடைக்கும். இல்லையா? அதனால தான் பெண்கள் என்ன செய்கிறாங்க, என்னதான் வாங்கி கொடுத்தா அவங்க வகை வகையாக குழம்பு வைக்கிறாங்க, அந்த சரீரத்துக்கு வேண்டிய பலன் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது. இந்த உணவு இப்படி செஞ்சால் நல்லது என்பதை அறிஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவே தேவச்சனமே. அதனால தான் 5வது சொந்த சரீரத்தை நம்ம என்ன செய்கிறோம், அதை பாதுகாக்கிறோம். அது புஷ்டியாக இருக்கணும் என்பதை, அது வேண்டிய காரியத்தை வாங்கி கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், பாதுகாக்கிறோம் என்பதை நம்ம சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. 6வது பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:29 வாசிங்க மீண்டும். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அதே போலதான் ஆண்டவர் யாருனாலும் சரி சபைக்கு வரும் பொழுது பலவீனப்பட்டு, வியாதிப்பட்டு, நோய்பட்டு, மன கவலையில வர்றாங்க, அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஆண்டு விடுதலை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறாரு, செழிப்பு கொடுக்கிறாரு, விடுதலை கொடுக்கிறாரு, அபிஷேகம் கொடுக்கிறாரு, ரட்சிப்பை கொடுக்கிறாரு, அவங்க பூரணப்படுத்துறாரு. அல்லேலூயா. அப்ப சபைக்கு வருகிறவங்களுக்கு என்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னது தேவை என்று ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்ப சபைக்கு வருகிற விசுவாசிகள் மத்தியில் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் என்ன தேவை என்பது பிள்ளைகளுக்கு அறிஞ்சிருக்கிறார். அதுபோல நம்ம குடும்பத்தில் என்ன செய்யணுங்க, அதே போல நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு போஷித்து காப்பாற்றுவதில் நம்ம உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. பழங்கள் வாங்கி தரலாம், நல்ல பழங்கள் அந்தந்த சீசனில் என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை வாங்கி கொடுக்கும் பொழுது அது என்ன செய்யும், குடும்பத்தில் வாங்கி போகிற எல்லாரும் சாப்பிடும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி என்ன செய்யுங்க, சரீரம் நல்லா புஷ்டியாக இருக்கும். வேலை வாசிக்கிறதுக்கு, ஜபிக்கிறதுக்கு, முழங்கால் படியிடுவதற்கு எல்லாம் ஆரோக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. உபவாசிக்கிறதுக்கு, உபவாச காலத்தில் உபவாசிக்கிறதுக்கு நல்லா கவனிங்க, நல்லா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நல்லா தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு ஆரோக்கியம் கிடைக்கும், நல்லா ஜெபிப்பதற்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம அதை பார்க்குறோம், போஷித்து காப்பாற்றுவதில் நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். அதனால தான்
நம்ம தேவனுக்கு கிறிஸ்துக்குள்ள வந்தாதான் இதெல்லாம் இப்படியான வாழ்க்கை இப்படிதான் வாழணும் என்பதை ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றாங்க, இன்னும் இந்துக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க சத்தியத்தை உணராதனால. சத்தியத்தை உணராம அவங்க பாட்டு வர்றாங்க, அவங்க போயிடுறாங்க. அப்போ உணராம இருக்கனால. அல்லேலூயா. நம்ம இப்படி வாழணும் என்பதை ஆண்டவர் பைபிளில் எழுதி வைத்திருக்க, ஒரு குடும்பத்தை நடத்துறவன் பிள்ளைகளை இப்படி நடத்தணும் என்பதை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம அதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 7வது பார்க்கிறோம், எபேசியர் 5:31 வாசிங்க. 5:31. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப வேத சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கணவன் மனைவி தனியாக வாழ வேண்டும், தனியாக வாழ வேண்டும் என்று. அப்பதான் அவங்களுக்கு என்ன செய்யும்? ஒரு பொறுப்பு வரும். அவங்க அந்த குடும்பத்தை ஒழுக்கமாக நடத்த முடியும், தகுதியாக நடத்த முடியும் என்பதை ஆண்டவரே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்துக்கள் என்ன செய்வாங்க? அம்மா அப்பா விட்டுட்டு வரமாட்டாங்க, அதிலேயே பணிச்சிட்டு கிடப்பாங்க. அப்படியே வந்துட்டா சண்டாளி வந்தா, போன வாரம் கல்யாணம் நடந்துச்சு, அதுக்குள்ள போய் மகனை கொண்டு போயிட்டான்னு சொல்லி கூட மந்திரம் பண்ண போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்படி இந்துக்கள், ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அவங்களுக்கு இத்தனை வருஷம் நான் பெற்று வளர்த்து வச்சிருந்தேன், நேற்று தான் வந்தா கொண்டு போயிட்டாயா. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஒரு அறியாம அவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதனால் அவங்க சத்தியம் தெரியாதனால அந்த வாழ்க்கையை எப்படி நடத்தி கொடுக்கறது, குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறது அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அதனால் அவங்களுக்குள்ள குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், கசப்புகள், வார்த்தைகள் நிறைய வரும். அதனால தான் பிரஜாதிகளுடைய வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. எந்த விசுவாசிட்ட சத்தியம் இல்லையோ அந்த விசுவாசியுடைய வாழ்க்கை பேச்சு பெற ஒழுங்கினமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த விசுவாசி டெய்லி வேத வாசிக்கதோ, எந்த விசுவாசி வாழ்க்கையை அர்ப்பணித்து டெய்லி ஜெபிக்கதோ, அந்த விசுவாசி என்ன செய்யுங்க? எல்லா ஒழுங்குல வளர்ந்துட்டு வரும். அது சத்தியத்திலையும் வளரும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் நம்ம பார்க்கணும். இது என்ன மாதம்? ஜூன் மாதம். இது என்ன தேதி? ஆண்டவரே, இந்த தேதி என்னன்னு இரவெல்லாம் பாதுகாத்து இந்த நாளை காண கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இரவெல்லாம் எத்தனோ பேர் ஹார்ட் அட்டாக்ல அப்படி செத்து போயிடறாங்க, படுத்த படுக்கையிலேயே செத்து போயிடறாங்க. அப்போ தேவன் நம்ம இரவெல்லாம் பாதுகாத்தான், இரவெல்லாமை நம்ம தூக்கத்தில் பாதுகாத்தான், இந்த புதிய நாளைக்கான கிருபை செய்தார் சொல்லி ஆண்டவர் நன்றி செலுத்தி, இந்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் நாங்கள் வேலை ஸ்தலங்களில் எங்கே போய் வேலைக்கு போகணும், யார் மீது தயவு அடைக்கணும், அவங்களை ஆசீர்வதிங்க என்று ஒரு மன உருக்கத்தோட, மன உண்மையோட, கருத்தோட, எல்லாம் பொறுமையோடு எல்லாவற்றையும் ஜெபித்து ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை தொடக்கும் பொழுது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சபைக்கு வரவங்க எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம இந்த ஜபத்தை நம்ம எப்போ நம்ம இந்த 140 தடவை வந்துச்சோ சொன்னவங்க நம்ம உங்களை உங்களை மாதிரி அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் வரல, அதுலேருந்து ஃபோன் பண்ணுறது கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க, தெரியும் நமக்கு. அல்லேலூயா. அப்போ கீழ்ப்படிய ஜனங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும் பண்ணி நாங்கள் விட்டுட்டோம். அது முன்னாடி போனோம், யாருக்கும் பண்ணுறதும் கிடையாது. அல்லேலூயா. அருமையாக தேவச்சனமே அவங்க அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இதான் நம்ம சாக்கு, கவர்மெண்ட்டு தடை போட்டாங்க, சர்ச்சு நடக்காதுன்ட்டு நல்லதாக போச்சு. நம்ம என்ன செய்யலாம்? நல்லா தூங்கலாம். இது நம்ம சர்ச்சுக்கு போகிறது பெரிய அலுப்பாக இருக்குது, சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? அப்படி இருக்கிறதுனால அவங்கள்ட்ட இருக்கட்டும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் செய்த நன்மைகளை உணராத ஜனங்கள், என்ன செய்ய நமக்கு அது கஷ்டமாக தெரியும். அதனால தேவன் அறிஞ்ச ஜனங்களுக்கு தான் அது நன்மையாக தெரியும். அல்லேலூயா. இப்போ நம்ம 7 காரியம் பார்த்தோம். குடும்பத்திற்கும் சபைக்குள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பது 7 காரியம் பார்த்தோம். அந்த 7 காரியம் என்ன பார்த்தோம்னா, முதலாவது மனைவியானவள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிஞ்சிருக்கார். வேதம் வாசிக்கிறதுனால
ஏன் கீழ்ப்படிஞ்சிருக்கு என்பது நம்ம மனைவிக்கு தெரியும். ஏன்னா மனைவி தான் வஞ்சிக்கப்பட்டு, விசுவாசம் வஞ்சிக்கப்பட்டு, பாவத்துக்கு உட்பட்டு குடும்பத்தை குடும்பம் கெட்டு போனது. முதல் குடும்பம் கெட்டு போனது மனைவி மூலமாக தான். அல்லேலூயா. அதனால அந்த வேதத்தை வாசிக்கிற மனைவிக்கு நம்மளால தான் ஏற்கனவே கெட்டது. அதனால நம்ம வந்து முக்காடு போடுறோம். அல்லேலூயா. முக்காடு ஏன் போடுறோம்? பெண்கள் ஏன் முக்காடு போடுறாங்கன்னா, ஆரம்பத்தில் வஞ்சிக்கப்பட்டதுனால தான் முக்காடு. அல்லேலூயா. ஆண்கள் ஏன் முக்காடு போடாமல் இருக்கிறாங்கன்னா, அவங்க மகிமையா இருக்கிற முக்காடு தேவை கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா பெண்கள் தான் வஞ்சிக்கப்பட்டாங்க, அதனால அவங்களுக்கு முக்காடு, அது நினைவு கூறும்படியாக தான் முக்காடு. அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? ஆளுகைகள். குடும்பத்தை ஆளுகை செய்கிறது. எப்படி சபையில இயேசு ஆளுகை செய்கிறாரோ, ஒரு சொந்த ரத்தத்தினால சபையை சம்பாதித்தார், ஆளுகை செய்கிறாரோ, யாருக்காருக்கு என்ன தேவை என்பதை அவர் ஆளுகை செய்கிறார். அது போல குடும்பத்தில் புருஷனும் ஆளுகை செய்கிறார். மூன்றாவது பயபக்தியாய் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ ஒருவருக்கொரு என்ன செய்ய, தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது, பயபக்தியோட குடும்பத்தை இருக்கணும். நாலாவது அன்பு கூறுவதில் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து எப்படி வருகிற எல்லா ஜனங்களையும் நேசித்து அன்பு காட்டுகிறாரோ, அதே போல கணவனும் அன்பு காட்டணும் என்பதை நம்ம இங்கே பார்க்கிறோம். சொந்த குடும்பத்தில் மனைவியில் மீது அன்பு காட்டணும்னு சொல்றாரு. ஐந்தாவது பார்க்குறோம் சொந்த சரீரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சொந்த சரீரத்துக்கு என்ன செய்யணும்? அப்போ நம்ம எல்லா விதமான காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு வாங்கி கொடுத்து என்ன செய்யணும்? நம்ம உதவி செய்யணும் என்பதை நான் இங்கே பார்க்கிறோம். ஆறாவது போஷித்து காப்பாற்றுவதில் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. தன் சொந்த சரீரத்துக்கு என்ன தேவையோ அது போல குடும்பத்தில் போஷித்து வர்றது உண்மையாக இருக்கும்போது நம்ம பார்க்குறோம். ஏழாவது தகப்பனும் தாயை விட்டு பிரிந்து வருவதில் உண்மையாக இருக்குன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த 7 சத்தியம் சபைக்கு வருகிற கணவன் மனைவிக்கு இருக்கும். ஏன் இருக்கும்னா, அவங்க வாரந்தோறும் உபவாசம் பண்ணுறாங்க, வாரந்தோறும் ஆராதனைக்கு வர்றாங்க, தன்னுடைய சம்பாத்தியத்தில் தேவனுக்கு தசம பாகத்தை உண்மையாக தர்றாங்க. அல்லேலூயா. அதாவது தேவன் பார்க்குறாருல, நீ எங்கே வேலை செய்கிற, எவ்வளோ சம்பளம் வாங்குற, ஆண்டவர் தெரியும். உன் நரம்புல கேட்டால் தெரியும், உடம்பு கேட்டால் தெரியும். அல்லேலூயா. தேவனை ஒருபோது ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாத்துற விசுவாசி நல்ல சத்தியத்தை படிக்காத விசுவாசி ஏமாத்துவாங்க. அல்லேலூயா. ஏன்னா சத்தியம் கண்ணு இல்லாதனால ஆண்டவர் பார்த்துட்டா இருக்கிறாரு, ஊழியக்காரர் பார்த்துட்டா இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோ உனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார், அந்த வேலை செய்ய முடியாது, சம்பாதிக்க திறனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. எந்த நாட்டில் போய் பதுங்கி வேலை செஞ்சாலும் ஆண்டவர் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் பைபிள் படிக்கனால கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிற, நீ வேலை செய்யும்போது பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ உனக்கு கொடுக்குற சுகம், உனக்கு கொடுக்குற பலம், உனக்கு கொடுக்குற பாதுகாப்பு, வேலை செய்யும் பொழுது சின்ன ஒரு இரும்பு அடித்ததுன்னா பட்டாளத்தில் பட்டுன்னு காலி ஆயிடும். அல்லேலூயா. அப்போ போகிறப்பயே ஒரு சின்ன ஒரு வண்டி தட்டுச்சுன்னா காலி ஆயிடுவோம். வேலைக்கு போகிறப்பயே தட்டுச்சுன்னு காலி ஆயிடுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மை பாதுகாக்கிறார், வேலை செய்யவும் பலன் கொடுக்கிறார். நம்ம அப்போ ஆண்டவரை ஏமாத்தணும்னு சொன்னால் என்ன செய்ய முடியாதுங்க. அப்போ நம்ம இன்னும் சத்தியத்தை அறியாமல் இருக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம கட்டாயமாக கொடுக்கக்கூடாது. இந்த காணிக்கை போகிற அது கூட நீங்கள் கட்டாயமாக கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. மன விருப்பப்பட்டு கொடுக்கணும், மன உண்மையாக கொடுக்கணும், மன உத்தமமாக கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் உனக்கு நல்ல செழிப்பு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏன்னா உன் மன உத்தமம், உன் மன உண்மை. அல்லேலூயா. அதனால நீ கட்டாயமோ இது என்ன செய்ய முடியாது. ஒரு பெருமைக்கோ ஒரு நம்மளை ஊழியக்காரர் புகழணும் இதுக்காக கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இது நம்ம மன உண்மையை நம்ம சம்பாதிக்கிற உண்மையாக கொடுக்கணும். நம்ம கொடுத்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில் செழிப்பு கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்கு, 11ஆம் அதிகாரத்தில் 23 வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 23
வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தன மண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. அல்லேலூயா. இன்னும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள வந்த பின்னாடி அந்த பிசினித்தனம் தான். அல்லேலூயா. தேவனுடைய தேவனுக்கும் ராஜாக்குடைய ராஜாவுக்கும் கொடுத்துடணும். நீ தேவனுக்கு கொடுக்கல சொன்னா நீ வறுமையாவே தான் கிடக்கும். அந்த பணப்பொருள் எங்கே போகும்? வேற பக்கம் திருட வந்து பிடிங்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. திருடன் எப்படி வருவான்? அன்போடு வருவான். அவன் மெல்ல பேசுவான், ஏமாத்துவான், வாங்குவான், பிரிவு என்ன செய்வான்? திருப்பி தரமாட்டான். அல்லேலூயா. திருடன் வருந்தோன்னு ஏமாத்த நீ ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவரை ஏமாத்தும் பொழுது அந்த பணமுறை செய்யும் திருடவனை பிடிக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. நாங்களும் நிறைய உணர்ந்திருக்கிறோம், நிறைய பேர் சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கல சொன்னா நல்லா கவனிங்க. இப்படி நமக்கு நம்முடைய பணம் எங்கே போய்ங்க? ஆஸ்பத்திரி போகும். இல்லை யாராவது அண்ணா அக்கான்னு சொல்லி வருவாங்க, குடும்பத்தில் யாராவது ஜாதிக்காக வருவாங்க, வாங்கிட்டு உடனே நான் அடுத்த வாரமே கொடுத்துன்னு வாங்கிட்டு போவாங்க. 10 வாரமானாலும் தரமாட்டாங்க. அது பண்ணி சண்டை போட்டாலும் பாதி தான் கிடைக்கும், காவாசி தான் கிடைக்கும். இல்லையா? ஏன்னா நீ தேவனை ஏமாற்றும் பொழுது, சத்தியத்தை நீ ஏமாற்றும் பொழுது உன் பணம் பூரா எங்கே போகுங்க? இப்படி போயிடும். இல்லையா? அருமை. அதனால்தான் உண்மையான கணவன் மனைவி உபவாசிக்கும் பொழுது, உண்மையான கணவன் மனைவி சத்தியத்தை கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க? ஏமாற்ற மாட்டோம். அந்த குடும்பம் விதமாக செழிப்பாக காணப்படும் சொல்லி இருக்குது. அல்லேலூயா. இந்த ரகசியம் பெரிய ரகசியம் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த கணவன் மனைவி ரகசியம், இந்த சபைக்கும் குடும்பத்துக்குள்ள ரகசியம், பெரிய ரகசியம்னு சொல்றார். அந்த பெரிய ரகசியம் என்ன கேட்ட சொன்னா, முதலாவது கணவன் மனைவி ஜெபம் பண்றாங்க, 2வது சபையில உபவாசித்து ஜெபிக்கிறாங்க, 3வது வேதத்தை நல்ல தியானம் பண்றாங்க, 4வது நல்ல ஆராதனை செய்யறாங்க. அதனால என்ன செய்யறாங்க? வெளிப்படையாக குடும்பத்தை நல்லா நடத்தி அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதனால கிறிஸ்துவ குடும்பம் பாருங்க, கணவன் மனைவியாக உண்மையா உத்தமத்தோட வாழ்றவங்க அந்த குடும்பம் பார்த்து நல்ல செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. வறுமையே இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா செழிப்பா இருப்பாங்க. நம்ம பார்த்தா ரொம்ப செழிப்பா இருப்பாங்கன்னு நினைக்கலாம். அல்லேலூயா. அருமை தேவச்சனமே, இயற்கையாகவே உத்தமமாக குணமாக இருக்கிறதுனால அந்த குடும்பம் செழிப்பாக காணப்படும். அருமை தேவச்சனமே, அதனால தான் இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது கூட. யோவான் 1 அதிகாரம் 28 வசனம் வாசிங்க. தேவனுக்கு இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. அதாவது ரகசியம் என்ன கேட்டீங்கன்னா, அப்ப யோவான் ஸ்நானனுக்கு தெரியாது, இயேசு இவர்தான் தெரியாது. ஆனா அவர் வரும் பொழுது யோவானுக்கு ஒரு பயம் உண்டாகுது. ஏன்னா அவ்வளவு சாந்தம், அவ்வளவு உத்தமம், அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு கீழ்ப்படிதல், அவ்வளவு இணக்கம் இயேசு கிறிஸ்துட்ட. அதுதான் ரகசியம் சொல்லி நம்ம பார்க்கத்தான். அதே சாயல் அந்த புருஷனுக்கு, அந்த குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு வந்துடுது. அல்லேலூயா. அது அந்த ரகசியம் பெரியன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப யோவான் ஸ்நானன் அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது அவரே என்ன செய்யற? நீங்க தான் நீங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும், நான் உங்களுக்கு கொடுக்க கூடாது, ஏன்னா என்கிட்ட அந்த தகுதி இல்லை. அவனே என்ன செய்ய பயப்படுறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, எப்ப உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ செய், எனக்கு கொடுக்கப்பட்ட நான் செய்யறேன். இப்படி நம்ம என்ன செய்ய, ஒரே ஆளு நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாது. அவங்கவுங்க அழைக்கப்பட்ட அழைப்புல நம்ம இருந்துதான் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் என்பதை அங்கே இயேசு சுற்றி காண்கிற வாசிக்கிறோம். அதான் ரகசியம் பெரியதுன்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரகசியங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வேதத்தை அந்த தியானிக்கிறதுனால தான் அந்த குடும்பம் என்ன செய்யுங்க, கிறிஸ்துவ குடும்பம் அது நல்ல ஒரு செழிப்பாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஐக்கியம் காணப்படுகிறது, உண்மை காணப்படுகிறது, பரிசுத்தம் காணப்படுகிறது, தேவ பயம் காணப்படுகிறது, நல்ல ஐக்கியம் காணப்படுகிறது, நல்ல செழிப்பு காணப்படுகிறது. அல்லேலூயா. அங்கே மிருதுவான பேச்சு இருக்காது, அங்கே மிருதுவான வார்த்தை இருக்காது. இந்த குடும்பம் நல்ல செழிப்பு, பரலோகத்தில் வாழ்ந்த குடும்பம் இங்கே பூமியில வாழ்ந்த மாதிரி இருக்கும்.
அல்லேலூயா. எந்த மீறுதலும் இருக்காது, எந்த மீறுதலும் இருக்காது. ஏன்னா வேதத்தை டெய்லி வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, ஆண்டுடைய ஊழியங்களை தாங்குறாங்க. அவங்க என்ன செய்ய அப்படி ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் நீங்கள் வாசிக்கலாம். யோவான் 1:43 வாசிங்க. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பிலிப்பு ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ நீ பின் சென்று வான்னு சொன்ன உடனேயே அப்போ என்ன செய்கிறாருங்க, அவர் எதுவுமே மறுப்பு தெரிவிக்கலை. அவர் ஆண்டவர் பின்னாடி வந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு நிறைய விசுவாசம் என்ன செய்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கும்போது சத்தியத்தை சொல்லி கொடுக்குறோம். உனக்கு கஷ்டம் வரும், உனக்கு பாடு வரும், உனக்கு நிந்தை வரும், உனக்கு அவமானம் வரும். நீ இயேசு மறுதளிப்பியா? மறுதளிப்பேன்னு உனக்கு ஞானஸ்நானம் தேவையில்லை. நீ உண்மையாக சபைக்கு வருவியா? சபை ஊழியக்காரர் கீழ்ப்படுவியா? சபை கீழ்ப்படுவியா? நான் கீழ்ப்படுவேன். எல்லாம் சரின்னு சொல்லிட்டு என்ன சரி நான் ஞானஸ்நானம் கொடுக்குறோம். சரியா ஓய்வு நாளை கை கொள்ளுவியா? உபவாசத்துக்கு வருவியா? தசமத்தை கரெக்டு தருவியா? எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், ஞானஸ்நானம் கொடுக்குறோம். ஞானஸ்நானம் எடுத்த பின்னாடி அவங்க இஷ்டம் எதுவோ அப்படி. அந்த ஒரு பையன் பாருங்க ஞானஸ்நானம் கொடுத்த பாருங்க, இந்த பாரு இந்த சன்னியாசிபடிக்கான ஒரு பையன் ஞானஸ்நானம் கொடுத்த பார்த்தீங்களா? சத்தியவன் தான் வந்தார். அல்லேலூயா. ஞானஸ்தானத்தோட சரி பின்னாடி சர்ச்சுக்கு ஒரு தடவை வந்தாப்புன்னு நினைக்கிறேன் அந்த பையன் இல்லையா? அப்போ பிசாசு பிடிச்சி 2 தடவை வந்து டும்மு டும்னு கீழே விழுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அத்தோட போனவன் தான் இதுக்கு வரவே இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, சபையை சத்தியத்தவங்க ரொம்ப இதாக நினைக்கிறாங்க, அவங்க அறியாமையா இருக்கிறாங்க அவங்க. அல்லேலூயா. அருமை தேவச்சனமே, அதனால தான் தேவன் இவ்விதமாக பூமியில ஒரு மனுஷனை கூப்பிடும் பொழுது நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்னபோது பின்னாடி வந்துடுறாங்க. பேதுருவையும் அப்படியே கூப்பிடுறாரு, யாக்கோபையும் அப்படியே கூப்பிடுறாரு. அவங்கள நீ என்னை நீங்கள் வாங்க, மனுஷனை பிடிக்கல ஆக்குவேன், உங்களை யார் பிடிக்கணும் ஆக்குவேன்? மனுஷனை பிடிக்கல ஆக்குவேன். நீங்கள் வாங்க, மீன் பிடிச்சது போதும், நீங்கள் வாங்க, பின்னாடி வாங்க, உங்களை மனுஷனை பிடிக்கலாம் நான் மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்ம பின்னாடி வர்றோம், ஆண்டவரே ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்குது, பலவீனாக இருக்குது, நீங்கள் ஈரோடு வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க ஆண்டவரே, நாங்கள் படுத்திருந்துட்டு நாளை கழித்து நீங்கள் போகிற பக்கம் நாங்கள் வந்துடுறோம். நம்ம என்ன செய்யணும்? இப்படி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பின்னாடி போகிறது கிடையாது. ஆண்டவர் பின்னாடி எப்படி போகிறது? வேத வாசிப்பில், ஜபத்தில், தியானத்தில், உபவாசத்தில், சபை ஐக்கியத்தில், சுவிசேஷம் சொல்லுவதில், ஆத்ம ஆதாயப்படுத்துவதில், நன்மை செய்வதில், விழுத்தி ஜெபிப்பதில். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையாக தேவனுக்கு இப்படி போகிறதுனால பின்னாடி இயேசு பின்னாடி போகிறோன்னு அர்த்தம். இப்போ இயேசு பின்னாடி போகாமல் இருக்கணும்னு என்ன அர்த்தம்? சில காரியம் கீழ்ப்படியான போகாமல் இருக்கிற அர்த்தம். நீங்கள் போயிட்டு வாங்க ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்கிறோம், அடுத்த வாரம் வந்துடுறோம் பின்னாடி. நீங்கள் நாங்கள் ஜர்ன்னு ராக்கெட்டில் பறந்து அங்கே வந்துடுவோம் ஆண்டவரே, நீங்கள் நடந்து தான் போகிறீங்க, நாங்கள் பின்னாடி ராக்கெட் ஏறி வந்துடுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையாக அதனால தான் இயேசு என்ன செய்ய முடியாது, அந்த குணாவசியங்கள் கிடையாது. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு அந்த குணாவசியம் நம்ம கூட வந்துடும். எல்லாவித குணாவசியங்கள் வந்துடும், எல்லாவித ஆசீர்வாதம் வந்துடும், எல்லாவித சமாதானம் வந்துடும், தேவ பாதுகாப்பு நமக்குள்ள வந்துடும். நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, பாவம் நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஆக என்ன உங்களுக்கு இன்னொரு வசனத்தை வாசிச்சிருங்க. யோவான் 2:1. 2:1. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணல, ஆனா முதல் அந்த கானா ஊர் கல்யாணத்தை கொண்டு போய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு துணையை கொடுத்தாருன்னா அந்த துணை நல்லா கவனிங்க கட்டாயமாக இருக்கும். அதுக்கு அடுத்து நமக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கை தடைகள் ஏன் வருதுன்னு சொன்னால் நல்லா கவனிங்க, நம்ம தாய் தப்புன்னு கீழ்ப்படியாதனால திருமண தடைகள் வருகிறது. அல்லேலூயா.
தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்கறது கிடையாது. தாய் தகப்பன் யாரு? பெற்றவங்களா இருக்கலாம், ஒன்று சபையில சத்தியமும் ஊழியக்காரர் இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப வேத வசனம் அப்பா, போதிக்கிறவங்க அம்மா. அல்லேலூயா. அப்ப தாய் தகப்பன் கீழ்ப்படியில எதிர்த்து நிற்கிறது. அதனால திருமண தடைகள் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்போ அப்பா பேச்சை அம்மா பேச்சை கேட்கிறோமோ அப்பதான் நமக்கு திருமண தடைகள் நீங்கும். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஆகினால இவ்விதமாக நமக்கு காணப்படுகிறது. அந்த குடும்பம் அப்படி இருந்தாதான் அப்படி செழிப்பு காணப்படுகிறது. இன்னொரு 2 காரியம் பார்த்து முடிச்சிட போறோம். அல்லேலூயா. குடும்பத்தை பற்றிய ஒரு 3 வெளிப்பாடுகள். எபேசியர் 5:25. எபேசியர் 5:25. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அன்பு வேண்டும் சொல்றார். 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். அப்ப ஆண்டவர் பாவிகளாய் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் மேல என்ன செஞ்சாருங்க? அன்பு கூர்ந்தார். அப்ப அன்பும் வேண்டும், அன்பும் வேண்டும். அல்லேலூயா. முதல் காரியம் நம்ம என்ன செய்யறோம், அதான் பார்க்கிறோம். 2வது காரியம் பார்க்கிறோம், உன்னத பாட்டு 5:1. அதை முடிச்சிருவோம். உன்னத பாட்டு 5:1. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூத்தியாய் குடியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, முதலாவது நம்ம தொடங்கும் பொழுது யாருமே சகோதரின்னு தொடங்குறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி சகோதரின்னு தொடங்குறாங்க. அது பின்னாடி தொடங்கும் பொழுது அவங்களுக்குள்ள என்ன செய்யுங்க, ஒரு அன்பு உண்டாகும் பொழுது அது என்ன செய்யுங்க, அவங்களுக்கு மனைவியாக மாதம் முன்னாடி மனைவியா மாறிடுறாங்க, துணைவியா மாறிடுறாங்க. அல்லேலூயா. இங்கே அதை நம்ம பார்க்குறோம். என் சகோதரியே, என் மணவாளியே. பார்த்தீங்களா வசனம் இருக்க? பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் சகோதரியை தொடங்குறோம், 2வது மணவாளியாக மாறுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அன்பை ருசித்தவங்களுக்கு தான் கீழே எழுதப்பட்டது தெரியும். அல்லேலூயா. அந்த உண்மையான அன்பு பாருங்க, அன்பா பழகும் பொழுது கூட சகோதரின்னு பழகுறோம். அதுக்கு பின்னாடி தனக்குன்னு ஒரு அன்பு வரும் பொழுது அது மனைவியாக, அது என்ன செய்யும், தேவனுடைய ஆசீர்வாதத்தோட இப்படியே என்பது அந்த கீழே அந்த காரியம்லாம் உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது 2வது காரியமா வைத்துக் கொள்ளுங்க. அதான் அந்த குடும்பம் பாருங்க அவ்வளவு செழிப்பான குடும்பமா மாறி வருதுன்னு சொல்லி ஒரு அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது ரோமர் 16 3வது வசனத்தை வாசிங்க. 3, 4, 5. ரோமர் 16. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகிய என் பிரியமான எப்பெண்ணத்தை வாழ்த்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய 3வது நம்ம வாழ்த்தணும். நல்ல முதலாவது அன்பு காட்ட வேண்டும், அன்பும் காட்ட வேண்டும். முதலாவது. 2வது சகோதரி என்று பழக வேண்டும். அப்ப தேவன் குறித்திருந்தா அது மனவாளியா மாறும், அது வாழ்க்கையை ருசிக்கும் சொல்லி 2வது பார்த்தோம். என்னப்பா ஒரு விரிவா நம்ம சொல்ல டைம் கிடையாது. அல்லேலூயா. 3வது பார்த்தோம். அப்ப என்ன செய்யணும், அப்படிப்பட்ட மனைவியை வாழ்த்தணும். அப்படி மனைவியை, அப்படிப்பட்ட குடும்பம் நடத்துகிற மனைவி என்ன செய்யணுமா,
வாழ்த்தணுமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றியா இருக்கணுமா. அப்படியோட மனைவிக்கு நன்றியா இருக்கணுமா என்று நம்ம மூன்றாவது பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அருமைய தேவச்சனமே, நமக்கு குடும்பத்திற்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது, குடும்பத்திற்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது. அல்லேலூயா. நம்ம அதுதான் அந்த சத்தியத்தை நம்ம பார்த்தோம். ஆகியனாலே அருமையா தேவச்சனமே, அந்த குடும்பத்துல வருகிற, அதனாலதான் ஒரு கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுன்னா, இப்படி சபையில நல்ல ஜெபிக்கிறவங்களாக, நல்ல வேத வாசிக்கிறவங்களாக, தியானிக்கிறவங்களாக, ஆராதிக்கிறவங்களாக, உபவாசிக்கிறவங்களாக இருக்கப்பட்டா அவங்க பெற்றெடுத்துற குழந்தைகள் என்ன செய்யுங்க, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த குழந்தைகளும் ஆச்சரியமா இருக்கும், அந்த குடும்பமே பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும் என்பதை நாம் இந்த வேதத்துல தெரிந்து கொண்டோம். அல்லேலூயா. 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 அருமையான தேவச்சனமே, ஆனால் கேட்ட சத்தியங்களை நீங்க மனதில் வைத்து தொடர்ந்து என்ன செய்யுங்க, குடும்பத்திற்கும் சபைக்குள் ஐக்கியம் எப்படிப்பட்டது என்ற சத்தியத்தை நம்ம கேட்டோம். நல்லா கவனிங்க. நீங்க அதே போல கேட்டு உங்க வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, தொடர்ந்து வேண்டிய சத்தியத்தை கை கொள்ளுங்க. சத்தியத்தை கை கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்குள் நல்ல குணங்கள் வரும், நல்ல எண்ணங்கள் வரும். நல்லா கவனிங்க. ஆனால் கிறிஸ்துடைய சத்தியம் உண்மையுள்ளது. சத்தியம் பெரிய ஒரு கடல், சத்தியம் பெரிய கடல். நீங்க வாசிக்க தான், தியானிக்க தான் நீங்க நற்குணங்களாக மாற முடியும். உங்களுக்குள்ளுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்று வர முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க மனதில் பதித்து மீண்டும் வருகிற வரைக்கும் இந்த சத்தியத்தை மறக்காதபடிக்கு உங்க இதயத்தில் சிந்திச்சு கொண்டே இருங்க. கட்டாயமாக உங்க வாழ்க்கையில நற்குணங்களையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருவாராக. நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, குடும்பத்துக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கும் ஆண்டவரே சபைக்கும் எப்படிப்பட்ட ஐக்கியம் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அவ்விதமாக ஆண்டவரே கேட்ட சத்தியங்கள் இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தங்கி ஆண்டவரே மீண்டும் அவர் வருகிற வரைக்கும் இந்த சத்தியங்கள் நல்ல இறையத்தில் தியானிக்கவும், அந்த இறையத்தில் தங்கியிருந்து குணாதிசயங்கள் எல்லாம் ஆண்டவரே நமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறவும், இன்னும் சபை விருத்தி அடையவும், தேவ ராஜ்யத்துக்கு ஆத்மாக்களை கூட்டி சேர்க்கவும், ஆண்டவரே சத்தியத்தில் போஷிக்கப்படவும், சத்தியத்தில் வளரவும் நீங்க கிருபை தாங்கம்மா. ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஆஸ்வதிப்பீராக. தேவ பிரசனத்தினாலே ஒவ்வொரு நிறைப்பை அனுப்புங்க. மீண்டும் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் தெய்வீக சமாதானமும், தெய்வீக பாதுகாப்பும், தெய்வீக ஆசீர்வாதமும் அவங்களுள்ள பெருகட்டும். ஆண்டவரே பெருகட்டும். நீங்க அவிதமாக ஜெபங்களை கேட்டு நீங்க அவிதமாக ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென்.